இறைமகா பெரும் சபை, இறைமகா பெரும் சிவமகா சித்த சபை என்ற இச்சபையின் மூலமாக உலகோர்களுக்கு உன்னத நிலைதனை பறைசாற்று நிலைதனில் சுட்டிக்காட்டி, உண்மை இறை என்றால் என்ன, இறை ஆன்மீக நிலை என்றால் என்ன, பல்வேறு வண்ண ஆடைகள் உடுத்துகின்ற பொழுதும் இறைநிலை உள்ளிருக்கும், அதனிருந்து மாறுபட்டு இறை ஆன்மீக நிலை கொண்ட வண்ண நிலை ஆடைகள் உடுத்துகின்ற பொழுதும் அவர் உள்ளுக்குள் இறை இல்லை என்றால் அது வெறும் தூசுகளாக மட்டுமே இருக்கும் என்னும் நிலைதனை அகத்தியன் அச்சாதன நிலைகளின் மூலமாக சபையிலிருந்து சுட்டிக்காட்டிய அந்நிலைதனை ஆசி மொழிதனை கேட்டு ஆற்றலாக பல்வேறு ஆன்மீக நிலையங்கள் சுற்றி வரும் பல்லவ தேயத்திலிருந்து உண்மை இறைசபை என்றும் உண்மை இறைசபை ஆசான் என்றும் எத்தனையோ நிலைகளுக்கு சென்ற பொழுதும் எத்துணை ஆசான்களை கண்ட பொழுதும் எத்துணை நூல்களை கற்ற பொழுதும் அந்நூல்களிலெல்லாம் இல்லாத உன்னத அதி ஆன்மீக இறை தத்துவ நிலைதனை உணர்த்தும் ஆதி சிவமகா சூட்சம நூல் அமர்ந்த இறைசபை இதுவென்றும் உணர்ந்து வந்து பல்வேறு நிலைகளாக பல்வேறு நாட்களாக சபையோடு தொடர்பில் இருக்கின்ற அற்புதமான முதன்மை சீடனே அகத்தியன், யாம் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு. சித்தன் மறுபடி உரைக்கின்றவாறு சபையோடு தொடர்பு கொண்டு சபை சீடனாக வலம் வருகின்ற பொழுது அவரவர்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான தேவையான அவாக்களை நிறைவேற்றுகின்ற அத்தகைய ஆற்றல் தனை சூட்சமமாய் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஆசான் மூலமாக இறை மகா சபையின் இயல்பு நிலை கொடிமரத்தின் பறைசாற்று அத்தகைய பதாகையின் மூலமாக என்று அகத்தியன் யாம் உணர்த்துகின்றவாறு, நீர் காணுகின்ற முயற்சி, நீர் மேற்கொள்கின்ற முயற்சி அத்துணையும் நல்நிலையாய் அமைந்து அதற்குரிய இடர்பாடு இன்னல்கள் தடைகள் நீங்குவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் யாம் அருள்நிலை கொண்ட யாம் உரைத்தவாறு கை அடக்கத்திற்குள் பிரபஞ்சத்தை கட்டி காக்கும் இறைசபை ஆசான் கரத்திலிருந்து யாம் உமக்கு நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம். இறை சபையோடு தொடர்பு கொள்க, இறை சபைக்குரிய சூட்சம பணிகளை மேற்கொள்க, இறை சபையினுடைய கிளை சபை அமைவதற்குரிய அற்புதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு இறை சபைக்கு நற்சீடர்களையும் அடையாளம் காண்பித்து நீர் எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளுக்கும் நல்நிலை அமையும் என்ற ஆசியினை அகத்தியன் யாம் வழங்குகின்றோம் உமக்கு. புரியுதுங்களா? இந்தாங்க முதல்ல இருந்து நல்லா கேளுங்க முதல்ல இருந்து கேளுங்க. அகத்திய பெருமான் திருவடிகள் சரணம். அன்னைக்கு குலதெய்வத்தை பற்றின விஷயங்களை எனக்கு சொன்னீங்க. அதுபோல் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருவுருவ படத்தை என் அம்மையும் அப்பனுமா நான் எப்போவும் மனசார நினைக்கக்கூடிய அவங்கள என் வீட்டுக்கு கொண்டு வந்து அமர வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு கூட வாழைதேவியும் இருக்காங்க. எனக்கு வழிபாடு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கும்பிடுவேன். சாமி எனக்கு எப்படி முறையாக செய்யணுங்கிறத எனக்கு சொல்லணும். உண்மை இறைநிலை எதுவென்று உலகோர்க்கு உலகியல் வாழ்வுதனில் உழன்று வருகின்ற மானிடர்களுக்கு உணர்த்துகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையோடு நற்தொடர்பு கொண்டு அந்நற்தொடர்பு எதுவென்று எவ்வாறு அத்தொடர்பு புனையப்பட்டது உமக்கும் சபைக்கும் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைவாட்டு தொடர்பால் பல்வேறு ஜென்மங்களிலே ஆன்மீக நிலை தேடி அலைந்து திரிந்து சித்தன் சுற்றி வருகின்ற அத்துணை தலங்களிலெல்லாம் சூட்சமமாய் சென்று இறைவனை வணங்குகின்ற பொழுது நீர் ஒரு நிலையில் சித்தனை கண்ட அத்தகைய பூர்வ ஜென்ம நிலையால்
நீர் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அமர்ந்திருக்கின்றாய் என்று அகத்தியன் நல்லாசியை உமக்கு தாரை வார்த்து. இது அனைவருக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற சூட்சம நிலை. இறை சபையில் வந்த அமர்ந்தோர் யாவரும் சித்தனை பூர்வ ஜென்ம நிலைகளில் நிச்சயமாக கண்டிருக்கின்றார்கள் என்ற சூட்சமத்தினையும் அகத்தியன் உணர்த்தி அற்புதமாய் அத்தொடர்பே உமை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக நீர் அறிந்திருந்த பொழுதும் அந்நிலையை அறிவதற்குரிய அத்தகைய நிலை உமை வந்தடைந்தது என்னும் நிலைதனையும் எத்தனையோ சாதன நிலைகளில் வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் அது உண்மையாக இருந்த பொழுதும் உண்மைக்கு மாற்று நிலையாக இருந்த பொழுதும் அத்துணையும் வந்து கொண்டிருக்கின்றது. அதனை உற்று நோக்கி இது உண்மையாக நிச்சயமாக அத்தகைய சாதன நிலைகளில் இட்ட வார்த்தைகளை உண்மை என்று நம்பி அச்சாதனை நிலையினை உமது விரலால் தொட்டு நீர் கண்ட அத்தகைய செவிமடுக்க கேட்ட உரை காட்சி அதனை நீர் உண்மை என்று நம்புவதற்குரிய சாட்சி எங்கிருந்தது? அது பூர்வ ஜென்ம நிலையில் இருந்த தொடர்பே சாட்சி என்று அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு ஒவ்வொருவரும் தொடர்புக்குள் உள்ளவர்களே சபை நோக்கி வந்து அமர முடியும் என்று உண்மையான இறை சபை சீடர்கள் இருக்கும் நிலையிலேதான் அகத்தியன் யாம் இந்நிலைதனை உணர்த்துவோம் என்னும் ஆசியையும் வழங்கி அற்புதமாய் ஒரு மலர்ச்சரம் போதும், அவ்வுருவத்திற்கு ஒரு மலர்ச்சரம் போதும், அவர்கள் முன்னால் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் உத்திரணி கலந்த ஒரு நல் நீர் போதும், வாழை இலையில் பல்வேறு பட்சனை தட்சணை நிலைகளெல்லாம் தேவையில்லை, அத்தகைய குவளையில் ஒரு நல் நீர் மட்டும் வைத்து நீர் அதனை 3 முறை நீர் எத்தகைய தட்சணைதனை பட்சணைதனை அத்தகைய காந்திமதி அம்பாளுக்கும் நெல்லையப்பனுக்கும் நீர் அம்மை அப்பனாக நினைத்து அவர்களுக்கு அவ்வுணவினை வழங்குகின்ற பொழுது அது ஒரு வெள்ள நிலையாக இருந்த பொழுதும் இனிப்பு நிலை கட்டியாக இருந்த பொழுதும் அதனை வைத்து அதனை 3 முறை அத்தகைய உத்திரணி மூலமாக நல்நீர் எடுத்து நீர் உலாவி நீர் உண்மை நிலையில் அம்மை அப்பனாக நினைந்து இறை சபை ஆசானையும் உள்ளுக்குள் நினைந்து பிரபஞ்ச மகாசபை சக்தியையும் ஆற்றலாக நினைந்து வணங்குகின்ற பொழுது அவர்கள் இருவருக்குள்ளும் கலந்திருக்கும் பிரபஞ்ச ஆற்றல் கலந்த பிரபஞ்ச மகா சபையிலிருந்து உமை ஆற்றல் வந்தடையும் என்றும் அத்துணை நிலைகளும் நல்நிலையாய் அமையும். நிற்பணியாற்றும் தலங்களிலும் சென்று வருகின்ற தலங்களிலெல்லாம் இறை நிலையோடு நீர் சுற்றி வந்து உமது சிந்தைக்கு எட்டுகின்றவாறு எவரை காண்கின்றாயோ உண்மை இறையாளனாக இவன் இருப்பான் என்று உணர்ந்து அவர்களுக்கும் சபை பற்றிய தகவல்களை நீர் வழங்குகின்ற பொழுது அற்புதமாக அதுவே காந்திமதி அம்பாளையும் அப்பனையும் பல்வேறு நிலைகளில் வணங்குவதற்கு சமம் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி இது உண்மை ததும்பும் தலம், உண்மை இறை அமர்ந்து தவமிருக்கும் தலம், உண்மை இறைநிலை அமர்ந்து தவம் இருக்கின்ற பொழுது அவ்வுண்மை இறை நிலைகளோடு ஒன்றாக கலந்து தவமிருக்கும் ஆசான் அமர்ந்த தலம் என்றும் அகத்தியன் உணர்த்தி இத்தலத்தில் வந்து அமர்ந்து தவமிருப்பதும் ஆசி மொழிகளை செவிமடுக்க கேட்பதும் உண்மையான இறை வழிபாடு என்று அகத்தியன் யாம் நல்லாசி யாவருக்கும் வழங்கி ஆற்றலாக தற்பொழுது அகத்தியன் அமர்ந்திருப்பது ஆனந்தத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அகதீஷாய நமக. அகதீஷா களைந்து சித்தன் உரைத்த உரைதனை கேட்டு அத்துணை வினைகளையும் யாம் உரைத்தவாறு பின்னுக்கு தள்ளி மேல் நிலையில் தன் சரீரத்தில் தன்னுடைய அகத்தில் இருந்து எழுகின்ற அத்தகைய நெற்றி நிலையில் எவளொருவள் உண்மை ஆன்மீக நிலையோடு அத்தகைய வினாக்களை தொடுக்கின்ற பொழுதும் ஆசிகளை உணர் நிலையில் கேட்கின்ற பொழுதும் அகத்தியன் அகமகிழ்ந்து ஆசிகளை உரைப்பான் என்றும் யாம் அகமகிழ்கின்ற பொழுது எழுகின்ற அத்தகைய பேராற்றல் பெரும் ஆற்றல் பிரபஞ்ச மகா ஆற்றல் சிவ ஆற்றல் சித்த ஆற்றல் தவ ஆற்றல் சிவசீல ஆற்றல் சித்த சபையிலே அமர்ந்திருக்கின்ற வாழை சித்தனுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய பெருமகா பிரபஞ்ச ஆற்றல் மேலெழும் அகத்தியன் சிரசிலிருந்து மேலெழுந்து பரவும் அத்தகைய நிலைதனை பெற்ற சீடர்கள் யாவருக்கும் சித்தன் இல்லாள் உள்ளிட்ட தன் அகத்திற்குள் அகமாக வைத்து சித்த சபை ஆசானையும் இறை சிவசூட்சம நூல்தாங்கும் சீடனையும் வைத்து வணங்குகின்ற சீடனுக்கும் ஆழி தாண்டி நாடு நகரம் தாண்டி செல்வதற்கு அனுமதி பெற்ற பல்லவதேய சீடனான அழகுராஜன் என்னும் கனகராஜன் பெயர் பெற்ற சீடனுக்கும் ஆற்றலாக நெல்லையற்பன் காந்திமதி அம்பாளை அம்மை அப்பனாக ஏற்று ஆதி இறை சூட்சம நூலின் மூலமாக இறை வழிபாடுதனை மேற்கொண்டு இகலோகத்தில் நல் நிம்மதியோடு வலம் வருகின்ற உமக்கும் முதன்மை சீடராகிய உமக்கும் யாம்
அகத்தியன் நல்லாசி வழங்கி இத்துணை பிரபஞ்ச மகா சபைகளையும் கட்டி காக்கின்ற, பிரபஞ்சத்தை கட்டி காக்கின்ற திருக்கைலாய பணிதனை ஆற்றி பிரபஞ்சத்தை தன் கை அடக்கத்திற்குள் வைத்திருக்கின்ற ஆசானை தன் அடக்க நிலையாக நினைத்து, தன் அடங்குதல் நிலை கொடுத்து, தன்னை அடக்குதல் நிலை பெற்ற சீடனையும் சித்தனையும் தான் சுமந்திருக்கின்ற சித்த சபை இல்லாளுக்கும் நல்லாசி வழங்கி இத்துணை ஆற்றலையெல்லாம் பெற்றிருக்கின்ற பிரபஞ்ச மகா சபையோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற அத்துணை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி உலகோர்களை கட்டி காத்து பிரபஞ்ச மகா சபை மூலமாக ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான சிவ சபை ஆசானுக்கு யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி இச்சபைதனில் கட்டளை இட்ட பொழுதெல்லாம் வந்திருந்து அமர்ந்து அன்னதான நிகழ்வுகளிலே தன்னுடைய பணியாக இகலோக பணியான இப்பணிதனை இறைபணியாக ஏற்று நடத்துகின்ற அத்தகைய அம்மையாருக்கும் அன்னதான பொற்கூடத்தில் நின்று கொண்டு அவர் அலுவல் பணியாற்றுகின்ற அம்மையாருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி இது உண்மையான இறைமகா சபையே, இது குக்கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகா சபை, இச்சபையில் அன்னதானம் நிகழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவரவர்கள் காவி உடை உடித்து அவரவர்களுக்கு இஷ்டப்பட்ட நிலையில் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையிலிருந்து மாறுபட்டு இது உண்மையான பிரபஞ்ச மகா ஆற்றல் பெற்ற சபை என்று வணங்குவோர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி இச்சபைக்கு கலியுக மாற்ற நிகழ்வுக்குரிய அடித்தளம் அமைக்கப்பட்ட சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றல் பெற்ற சபைக்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே ஜெகதீஷாய நமக, அகதீஷாய நமக. அகத்திய பெருமான் ஆனந்த நிலையிலே, அற்புத நிலையிலே நல்லாசி வழங்கிய அற்புதமான அத்தகைய தருணமாவது முழுவதும் இந்த மகிழ்வானது அற்புதமாக தவழ்ந்து நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் அத்தகைய அதிர்வலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி நின்று அற்புதமாக அத்தகைய களி மாற்றம் நிகழ்த்த அற்புதமாக நிகழ்த்திய பேருரையாக இவ்வுரையை எண்ணி சிவ உரையாக, சித்த உரையாக, பிரபஞ்ச உரையாக, பிரபஞ்சனின் ரூபத்தின் திருவடியிலே இருந்து வந்த அற்புதமான உரையை மகிழ்ந்து வணங்கி பணிந்து அகத்தியத்தை பணிந்து நிற்கிறோம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகதீஷாய நமக, ஜெகதீஷாய ஜெகக்குருவே அகக்குருவே நமோ நமக, நமோ நமக, நமோ நமக. நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகாசபை ஞானசபை பெருஞ்சபை அமர்ந்த பெருமுனியே நமோ நமக. பேரருள் ஆளனே பெருங்கருணை வடிவமே நமோ நமக. ஞான பல்கலைக்கழகம் அமைத்து ஞான பீடம் அமைத்து ஞான ஆட்சி செய்கின்ற ஞான பெருமகனாரே நமோ நமக, நமோ நமக என ஒட்டுமொத்த உயர் ஆற்றலையும் உன் உருவமாக கண்டு உன் திருவடியை பணிந்து நிற்கிறோம். அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம். அகதீஷாய நமக.